ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பேட்டில் த்ரூ தி எவென்ட்ல எபிசோட் 180வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே லைக் போட்டு வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ எபிசோட் ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்னென்ன பண்ணிருப்பான்னு காமிச்சிருப்பாங்க. போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம யாமிங் அவருமே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு சார் ஒத்துப்பார். இந்த எபிசோடு போகலாம். ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா கல்டிவேட் பண்ணிருக்கான். ஸோ அவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டீமன் செயின்ட் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பிளட் எனர்ஜி கிடைச்சது இல்லையா, அந்த பிளட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா பியூரிஃபை பண்ண பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்க இந்த இடத்துல. ஸோ இந்த பிளட் எனர்ஜி இதுல மொத்தமாக 3 டெக்னிக் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிருக்கு. மொத்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ஃபிங்கர் டெக்னிக், அந்த டெக்னிக் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த 3 டெக்னிக்குமே கண்டிப்பாக இதுக்குள்ள தான் வந்திருக்கு. ஸோ அவர் எனக்கு ரொம்ப நல்ல பிளெஸிங்ஸை கொடுத்துருக்காருன்ட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ ஆக்டிவேட் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மொத்தம் பண்ணியால் உருக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதை நான் பியூரிஃபை பண்ணி எனக்குள்ள எனக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்னு கண்டிப்பாக இது இனிமேல் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், அவனோட ஃப்ளேமை வச்சு பார்த்தீங்கன்னா அது பியூரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல. ஸோ அதுவும் பியூரிஃபை ஆன உடனே சரி ஓகே அப்படின்னு அவன் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவனோட வாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டை போட்டுறான். ஸோ அந்த பிளட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பியூரிஃபை ஆகிட்டு அவன் உடம்புக்குள்ள மொத்த எனர்ஜியை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிட்டு இருந்த இடத்துல அதுலேருந்து வர எனர்ஜி பார்த்தீங்கன்னா வானத்தில் பில்லர் மாதிரி பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ லிட்டில் ஃபேர் டாக்டர் சரி. ஸோ நம்ம லேண்ட் பண்ண சேர்ந்த இடத்துல இந்த எனர்ஜி ரொம்பவே பயங்கரமாக இருக்கிற இடத்துல உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கான எனர்ஜி தானே அது இந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ நினைக்கிற அந்த இடத்துல ஸோ 5 ஸ்டார் டூசூன் அந்த ஒரு செல்ஃப் பிளாஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குமோ அதை விட பயங்கரமாக இருக்குது. இந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப டெரிஃபைங்காக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வேவ் எல்லாமே மெட்ஸாக தெரிய ஆரம்பிக்க. ஸோ எக்ஸியோயான் நான் எதிர்பார்த்த அளவுக்கான சக்தியை விட நீ பல மடங்கு அதிகமான சக்தி உங்ககிட்ட இருந்து வெளிப்படுது அப்படின்ட்டு மெட்ஸோவை இதை பார்த்து ஷாக் ஆகிறாங்க அந்த இடத்துல. ஸோ இப்படியே ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு 3 நாளாச்சு அவன் இன்னுமே பார்த்தீங்கன்னா கல்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கான் அந்த இடத்துல. ஸோ யங் மாஸ்டர் எக்ஸியோயான் பார்த்தீங்கன்னா 3 நாளாக கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல. ஸோ அவர் சேஃபாக இருப்பார்னு நினைக்கிறேன் இருக்கா. அந்த இடத்துல திடீர்னு பயங்கரமான ஒரு எனர்ஜி பார்த்தீங்கன்னா வானத்துனே கட்டிக்க ஆரம்பிக்க. என்னடா அது இப்படி இருக்குன்ட்டு ஈவன் கிரவுண்ட் பைத்தான் கிளான் அந்த கிளானுமே தூரத்துலேருந்து எனர்ஜி பார்க்குற இந்த இடத்துல இப்படி ஒரு டெரிஃபைங்கான எனர்ஜியா. ஸோ என்னால் இதை நம்பவே முடியல. அவர் நம்ம ஹானரபிள் கெஸ்ட்டாக இருக்கிறது நமக்கு ரொம்பவுமே பெருமையான விஷயம். ஃபியூச்சர் அவரோட பவர் ரொம்பவுமே அதிகமாகும் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. இந்த வயசில் இப்படி ஒரு சக்தி வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே நினைக்கிறாங்க இந்த இடத்துல. சரி ஓகே, அவர்கிட்ட அந்த விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டிய நேரம் இந்த இடத்துல. ஸோ இந்த ஹெவன்லி டீமன் ஃபீனிக்ஸ் கிளான் அவனுங்க ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்ட்டு இவங்களை பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இவங்க 3 பேர் இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹீரோ சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஐஸ் லேயரே பார்த்தீங்கன்னா உருவானம் இருக்கிறதுல அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீமன் சைட் அவருடைய எனர்ஜியில் வர அந்த கோல்டான எனர்ஜி தான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் எனர்ஜியை பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கேன். அதில் பயங்கரமான ஒரு எனர்ஜி ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த எனர்ஜியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் பார்த்தீங்கன்னா டூஷன் ஃபர்ஸ்ட் சாரோட கடைசி ஸ்டேஜில் இருப்பார்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறக்க ஆரம்பிக்க கொஜால அந்த ஐஸ் எல்லாம் ஒட்டச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பயங்கரமான ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் அடிக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோல்ட் ரிவரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தெரிவிக்க ஆரம்பிக்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ ஹீரோ சுற்றி பார்த்தீங்கன்னா பயங்கரமான எனர்ஜி வர்றதுனால பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ரிவர் ஆற்றுலேருந்து தண்ணியெல்லாம் திருச்சிட்டு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்குது. ஒரு இடத்துல ஹீரோ சுற்றிக்கிற அந்த ஃப்ளக்சுவேஷன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவனால் அப்சர்வ் பண்ணி நின்றுட்டு இருக்க. ஸோ யங் மாஸ்டர் எக்ஸியோயான் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் 1 ஸ்டார் டூஷிங்கில் பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டீங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிற அந்த இடத்துல. யாமிங்க பார்த்தீங்கன்னா வரைச்சிட்டு இந்த வயசில் பார்த்தீங்கன்னா டூஷன் ஃபஸ்ட்டாக கட்டஸ்டி ஸ்டேஜுங்கிறது ரொம்பவுமே அற்புதம்னா. ஸோ நீங்கள் உதவி பண்ணாமல் கண்டிப்பாக நடந்திருக்காது யாமிங் பிரதர் அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்க. அதுக்குன்னு இல்லைப்பா கண்டிப்பாக நீ அப்படி சொல்லக்கூடாது, நீ செஞ்ச உதவிகளுக்கு முன்னாடி நான் செஞ்சதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு இருக்கேன். சரி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்ட்டு இருக்கேன், சொல்லு அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ மண்டல மெடிசா எங்கன்னு கேட்டிருக்கா, மெடிசா இன்னும் கல்டிவேட் பண்ணிருக்கா. ஸோ அவளோட கல்டிவேட் டைமிங் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்கேன். அவன்லே டீமன் ஃபீனிக்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா படையோட கிளம்பிட்டாங்கன்னா அதுக்குள்ளே கிளம்பிட்டாங்க அப்படின்ட்டு ஹீரோ கேட்க ஆரம்பிக்க. ஸோ கிளம்புறதும் அவ்வளோ அதிகமான நம்பர்ஸ்னால எல்லாமே டூசூன் லெவலில் தான் இருக்காங்க. ஆனால் அதில் பிரச்சனை எல்லாம் 3 சுப்ரீம் எல்டர்ஸ் வரானுங்க. அவனுங்க 3 பேருமே டூஷங் லெவலில் இருக்கானுங்க. ஸோ பாசிபிள் அவங்க 3 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணால் 3 ஸ்டார் டூஷங் அந்த லெவலுக்கு பவரை கொண்டு வர முடியுங்கிறது என்னோட கணிப்பு அப்படின்ட்டு இவரும் சொல்லுவார். இதை கேட்ட உடனே ஸோ அவங்க ஈஸ்ட் ட்ராகன் ஐலாண்டுக்கு இன்னும் கிளம்பிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ
பிரதர் உங்களால் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்பான். உடனே யாமிங் நான் இருக்கிறவர் நீ ஏன் கவலைப்படுற, நான் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவேன் எப்பவுமே அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா நட்பால் பார்த்தா கை கொடுத்து பாடுங்க இடத்துல. சரி ஓகே முடிஞ்சளவு நம்ம வந்து சீக்கிரமாக போகலாம். ஸோ நம்ம கூட பார்த்தோன்னா இந்த எல்டர்ஸும் கூப்பிட்டு போகலாம், அப்போ நமக்கு இன்னுமே கொஞ்சம் பலமாக இருக்கும்ட்டு. சரி ஓகே பிரதர் கண்டிப்பாக அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரே விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் வந்து கொஞ்ச நாள் வந்து கேட்குற நேரத்தில் ஸோ மெடிசா வந்து கல்டிவேட் பண்ணிருக்காங்க, அவங்கள வந்து நம்ம இங்கேயே விட்டு போகலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடிவு பண்ணிட்டான். ஸோ ஹீரோ வந்து அந்த மெடிசா கிட்ட வந்து போக ஆரம்பிக்கிறான். மெடிசாவும் பார்த்தீங்கன்னா வந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த இடத்துல எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து மெடிசா பார்க்குறது வந்து சைலின் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஜியானுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக பார்த்து நான் வந்து ஸோ இந்த ஐலாண்டுக்கு வந்து போகிறேன். ஸோ வந்து நீ வந்து கவலைப்படாத, நீ வந்து கல்டிவேட் கே பண்ணு. ஸோ எனக்கு தெரியும் நீ வந்து ஒரு ப்ரௌடபுளான குயின் அப்படிங்கிறது. ஸோ அதனால் வந்து நீ உன்னோட திறமைகளை இன்னும் வளர்த்துக்கு வந்து நிறைய எஃபெக்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரான இடம். ஸோ கண்டிப்பாக நீ வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறக்க. அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே வந்து ஒரு எனர்ஜி பேரியரை க்ரியேட் பண்ணிட்டு போகிறேன். அதுக்கப்புறமா வந்து யாமிங்கோட காட்ஸ் அவங்களையும் இங்கே பாதுகாப்பாங்க, நீ சேஃபாக இருக்கலாம், கவலைப்படாத, ரொம்ப வந்து உன்னை வந்து புஷ் பண்ணிக்காத அப்படின்ட்டு போக இந்த இடத்துல அவன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டுசா பார்த்தீங்கன்னா வந்து எந்திரிக்க அனுப்புகிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா நார்மல் ஃபார்மில் வந்துட்டு எப்போத்துலேருந்து என்னை பற்றி நீ வந்து இவ்வளோ கவலைப்பட ஆரம்பிச்ச சியோயான், கண்டிப்பாக நான் வந்து பவர்ஃபுல் ஆவேன். இந்த டைம் நீ எனக்கு காப்பாற்றுற மாதிரி இருக்காது, நான் உன்னை காப்பாற்றுற அளவுக்கு வந்து என்னோடய பவரை வந்து அதிகப்படுத்திப்பேன், நான் உனக்கு சப்போர்ட்டிவாக கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல எவ்வளோ கஷ்டம் வந்துடும்னா திடீர்னு பார்த்தா அந்த கோல்டான ரிவர் காட்டில் ஏதோ ஒரு வந்து மினுக்குது. என்னது என்ன எனர்ஜி அது, இந்த எனர்ஜி ரொம்பவுமே வந்து அற்புதமாக இருக்குது, அதே சமயத்தில் ரொம்பவுமே டேஞ்சராக இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு மெடிசாவும் பார்த்தீங்கன்னா அதை நோக்கி போகிறாங்க. இந்த இதில் போயிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க இந்த இடத்துல சியோயான் நீ வந்து ஒன்று வந்து பார்த்துக்கோ, ஸோ வந்து பத்திரமா வந்து இரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மெடுசாவும் சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வெளியே வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி பேரியர் பார்த்தீங்கன்னா வந்து மெடுசாக்கை வந்து கிரியேட் பண்ணுறான். அந்த பேரியருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோட பர்மிஷன் இல்லாமல் யாரும் போகாத மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது. சரி ஓகேப்பா நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹெவன்லி டீமன் ஃபீனிக்ஸ் கிளான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா போட்டில் இருக்காங்க. அந்த போட்டில் இருக்கிற பெண்களும் பார்த்தீங்கன்னா அழகாக நடனம் ஆடிக்கிட்டு இருக்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரை காட்டுறாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் இவ்வளோ பேர் உடம்பு வச்சுட்டு இருக்கவங்க பேர் பார்த்தீங்கன்னா வந்து குன், இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேருமே 1 ஸ்டார் டூஷங்கில் இருப்பாங்க. ஸோ வழக்கு மாதிரி நம்ம எல்ஃபி அந்த வீணா போன ஒருத்தர் பால் ஆஃப் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற சுப்ரீம் எல்டர் இன்னொருத்தர் காட்டுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபெங் ஹுங் அப்படின்றவங்க, அவங்க தான் 2 ஸ்டார் டூஷங் இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ஃபெங்கு நான் போட்டா டென்ஷனாக டேபிள் வந்து தட்டுறாங்க. அதில் தட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டுருக்கேன். ஸோ சுப்ரீம் எல்டர் நம்ம வந்து 3 நாளாக இதே இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம், நம்ம ஏன் வந்து போய் வந்து அந்த ஈஸ்ட் டிராகன் ஐலாண்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள வந்து சாவடிக்கக்கூடாதுன்னு கேட்டுருக்கேன். இதை கேட்டவொடனே வந்து இந்த நடமாட பெண்களை அமைச்சிட்டு எப்பா எனக்கு வந்து புரியுது நீ வந்து எல்லாரும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிற, ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ண எதுக்கு இப்படி அர்ஜென்ட் பண்ணுற இந்த இடத்துல. ஸோ என்ன தான் இப்போ வந்து நம்ம வந்து மற்ற டிராகன்ஸ் கூட வந்து ஹெல்ப் பண்ண வந்து போனாலுமே அந்த வாய் டிராகன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து எதிரிகள். ஸோ கொஞ்ச நேரம் வீடு அவங்களே ஒருத்தனை மாற்றி பார்த்தீங்கன்னா வந்து சண்டை போட்டுக்க பண்ணுவாங்க. ஒருத்தனை மாற்றி சண்டை போட்டு எல்லாரும் வீக் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் மொத்த வாய் டிராகன் கிளானை நம்ம அழிச்சிட்டு நம்ம கிளானை முன்னாடி கொண்டு வருவோம். இதை கேட்டு எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமான திட்டம் இருக்கிற எல்லாருமே சொல்கிற இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல ஈவன் அந்த மற்ற 2 சுப்ரீம் எல்டர்ஸ் இருப்பாங்களா அவனுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சிஸ்டர் சொன்ன மாதிரியே வந்து நடக்க வாழ்த்துகள் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கானுங்க இதை கேட்ட உடனே. ஸோ எல்லாருமே சந்தோஷமாக இருக்கா. அந்த கட்டமே அதிர ஆரம்பிச்சு ஒட்டுன்னு ஹீரோ பார்த்தோம் வஜ்ராபடியை பார்த்தோம் வெளியே எடுத்துகிட்டு வர அந்த இடத்துல வெளியே வந்து வேகத்தை கப்பலில் ஒரு அடிக்க கப்பலே கோயில திருச்சிட்டு சுக்குநூறா ஒட்டஞ்சி வச்சுல ஜவன்றாது அப்படின்னு அந்த 3 சுப்ரீம் கத்திக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ மாசா நின்றுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹெவன்லி டீமன் ஃபீனிக்ஸ் கிளான் ஒழுங்குபடுதா திரும்பி போயிடுங்க அப்படின்ட்டு அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்க. ஈவன் என்னதான் அந்த சுப்ரீம் எல்டர்ஸ் 3 பேர் அட்டாக் பண்ணாலும் பட் ஹீரோ கிட்ட வேலைக்கு ஆகுமா, அப்படியே அந்த பார்வை அப்படியே 2 கையில் நசுக்கலாம் ஹீரோ அவனை கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் அந்த கொஞ்சம் அந்த குன்னன்றவன் இருக்கான், அவன் வயிற்று திறந்து உள்ள இழுத்து இருக்க. என்ன கரும முடிச்ச டெக்னிக்கலா இது அப்படின்ட்டு ஹீரோவை பார்த்துட்டு இருந்ததுல ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட அந்த பால்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிறிஸ்டல் பால்ஸ், அந்த கிறிஸ்டல் பால்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா அவன் முடியாமல் பார்த்தீங்கன்னா தூரம் அடிக்க வர இடத்துல நம்ம 2 பேருமே 1 ஸ்டார் டூஷன் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்க. அப்புறம் எப்பறம் நீ மட்டும் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குன்னன்றவனு கேட்டுக்கிட்டு இருக்க. இதை கேட்டவனே வந்து ஒன்ஸா டூஸ்டங் லாஸ்ட் ஸ்டேஜா யாரா இருக்குதுன்னு பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லிட்டில் ஃபேரி டாக்டரும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் பொண்ணு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்ஃபி இவங்களும் சண்டை போட்டுருக்காங்க இதில். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து மாற்றி விடாமல் வந்து சண்டை போட்டுருக்கேன். இதை பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு ஏதோ பவர்ஃபுல்னு ஆறா தெரியுது, யார் அதை ஒழுங்காக வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி என்ன பண்ணுறா வந்து டைமண்ட்ஸும் ஒட்டைக்க ஆரம்பிக்க. அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது எனர்ஜி எல்லாமே வந்து ஒன்றாகி க்ரீன் கலரில் ஒரு போர்ட்டல் வந்து உருவாகுது.
ஸோ யாரா வரப்போறான்னு பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல அண்டர் கிரவுண்ட் பைத்தான் கேன்சரோட எல்டர் ஃபர்ஸ்ட் வந்து வராங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா யாமிங் பார்த்தீங்கன்னா வந்து வர அந்த இடத்துல அவர் பார்த்தீங்கன்னா வந்து அசால்ட்டாக உள்ளங்க நடந்து வந்துட்டு அவரோட சாஃப் ஒரு தட்டுவார். பார்த்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே யாவுமிங் இது நீயா அப்படின்ட்டு அவருக்கே சரியான ஷாக்கு. இதில் நீ கல்டிவேட் பண்ணும்போது இறந்து போயிட்டு தான் வந்து சொல்லிட்டாங்க. இதில் 100 வருஷமா நீ இல்லையே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இவனும் அதிர்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துல அது மட்டும் இல்லாமல் கேட்குற அந்த இடத்துல யாவுமிங் இந்த மாதிரி வந்து உங்கள் கிளானுக்கும் எங்கள் ஹெவன்லி டீமன் ஃபீனிக்ஸ் கிளானுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே, அப்படியே எங்கள் படியில் குறுக்க வர எங்கள் கூட வந்து நீ வந்து பிரச்சனை பண்ண நினைக்கிறியா, 2 பேரும் எதிரி இனிமே அவனு நினைக்கையா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேட்பா பாருங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட யாவுமிங்குமே பார்த்தீங்கன்னா வந்து சிரிக்க ஆரம்பிக்கிற இந்த இடத்துல அவர் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருந்ததுல. ஸோ உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தான், ஆனால் பிரச்சனை என்னன்னா என் எக்ஸியோன் பிரதர் என் ஃப்ரெண்ட் அவருக்கு நீங்கள் வந்து எனிமையாக இருக்கீங்களே, என் ஃப்ரெண்டுக்கு யாரோ இருக்கு எனிமையோ மொத்த பேருக்கும் எனக்கும் எனிமைன்னா இதை கேட்டோன்னே இது ஷியோயானா அப்படின்ற இடத்துல வந்து இந்த ஹுன்யூவும் பார்த்தோன்னா இந்த எல்ஃபி 2 பேரும் சரியான அதிர்ச்சி ஆகிற இந்த இடத்துல நான்ப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு இருக்கேன். அவனை வந்து அசிங்கப்படுத்த ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல. இந்த எல்ஃபியில் வந்து 1 ஸ்டார் டூஷங்க இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் ஃபெங்கியும் சொல்கிறான் இதில் கண்டிப்பாக இது போதி சீட்ஸ்னால தான் வந்துருக்குங்கிட்ட ஹீரோ கலாய்க்க ஆரம்பிச்சான். நீங்கள் இன்னும் அப்டேட்டே ஆகலையாடா அப்படின்னு கேட்க வாயை மூடுறா நீலாம் அப்படி பேசவே கூடாது என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா சண்டை ஆகிட்டு இருக்க இதில். ஸோ இந்த பேரை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுப்ரீம் எல்டர் பேச ஆரம்பிப்பாங்க இதில். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட இருந்து இந்த போதி சீட்ஸ் வந்து திருடின பையன் நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு உடனே ஹீரோ ஓ பரவாயில்லையே டீமன் ஃபீனிக்ஸ் கிளானில் நான் என் பேர் இந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கே அருமை அருமை அப்படின்ட்டு அவனும் பேசிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. சரி ஓகே இந்த பிரச்சனைலாம் வந்து விடுங்க, உங்ககிட்ட நான் வந்து விஷயம் சொல்ல தான் இங்கே வந்து வந்திருக்கேன். ஸோ திரும்பி போயிடுங்க தேவையில்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த டிராகன்ஸ் பிரச்சனையில் வந்து நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்கள் இந்த பிரச்சனையில் தலையிடாமல் திரும்பி போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, நானும் உங்க கூட தேவையில்லாமல் சண்டை போடுறது இல்லாமல் இருக்கும்ல. ஸோ திரும்பி போயிட்டீங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்லியிருக்கேன். இதை கேட்ட உடனே அப்படின்னா நீ பார்த்தா அந்த ஈஸ்ட் டிராகன் ஐலாண்ட் அவங்களுக்கு வந்து நீ துணையாக வந்து நிற்கிற இதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுப்ரீம் எல்டர் வந்து கேட்குற அந்த இடத்துல. ஸோ அப்படிலாம் வந்து எங்களால் வந்து விட்டு போக முடியாது, என்னானாலும் வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிப்பா அப்போ ஃபைட் பண்ணுறதான் ஒரே வழினா சட்டை தான் போட்டு பார்த்துருமே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு கடைசி ஜஸ்டர் திரும்பி போயிடுங்கிட்டு ஹீரோ கேட்டு பார்த்தலாம். அவன் வந்து சண்டை பார்த்துட்டே இருக்கிறதுல என்ன தைரியம் தான் நீ ஒரு மனுஷங்க கிட்ட இப்படி வந்து பேசிக்கிட்டு இருப்பா, இன்னைக்கு உன்னைய என்ன பண்ணுறேன்னு பாரா, இன்னைக்கு சாவையா கையால் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கேன். சரி போதைக்கு எல்லாருமே வந்து சண்டை போடாருங்க. ஸோ நீங்கள் 2 பேர் சுப்ரீம் எல்டர்ஸ் 2 பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எக்ஸ்யோனை பார்த்துங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாவுமிங்க வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாருமே பிரிச்சுட்டு இருக்கேன். உடனே யாவுமிங்க அதையும் தான் பார்க்கலாம் 100 வருஷத்தில் என்ன ப்ராக்ரஸ் நீ மேக் பண்ணுறக்கன்ட்டு நானுமே வந்து பார்க்குறேன் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுக்கிறேன் அந்த. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். அவனுக்கு 2 பேரும் பறந்து போய் பார்த்தீங்கன்னா அவனோட பறவை அவன் பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்க ஆரம்பிக்கிறான். நாங்கள் 2 பேரும் கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு கொள்றது எங்களுக்கு ஈஸி தான்டா பார்த்துலன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஹீரோ சொல்கிறான் இதில். சரி பார்க்கலாமே அதையும் சண்டை போட நான் ரெடி அப்படின்றதோட பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு எபிசோடு வந்து இதாக முடிக்கிறாங்க. ஸோ இந்த அடுத்த வந்து எபிசோட் ரிலீஸ் ஆச்சு, நான் முடிந்த அளவுக்கு சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்ன விஷயம்னா வந்து நான் ஆக்சுவலி எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு பார்த்தோன்னா இதில் வந்து நான் இமேஜ் மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் பார்த்தேன். பட் என்ன விஷயம்னா கிட்டத்தட்ட ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணி நிறைய பேர். ஸோ 300 ரூபா 100 ரூபா 20 ருபீஸ் 10 ரூபாய் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்பவுமே வந்து எனக்கு வந்து சந்தோஷம். என்ன விஷயம் அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு மைக் தேவையான மைக் வாங்குற அளவுக்கான அமௌண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் அந்த ஹோயா மைக் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இந்த டைமும் வந்து அதே வந்து வாங்கலாமா அப்படிங்கிறத பற்றி ஏதாவது சொல்லுங்கள். இல்லை ப்ரோ இந்த மைக் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது சஜஷன் பண்ணிங்கன்னா நான் அதையுமே வந்து பார்க்குறேன். அது வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட பட்ஜெட் இருந்தால் வந்து வாங்கிடலாம். ஏன்னா லாஸ்ட் 2 வீடியோமே நான் வந்து ஹெட்ஃபோனு தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மைக் இருந்தால் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். ஓகே இந்த வீடியோவுக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு வந்து சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோக்கு யாராவது வெயிட் பண்ணி சொல்லிட்டு போங்கப்பா. ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. ஸோ நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து நல்லா இருந்துச்சு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னை மோட்டிவேட் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர கியூஆருக்கு ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் ஏதாவது நீங்கள் வந்து எனக்கு வந்து தாராளமாக வந்து கிஃப்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன்.